வணக்கம் டெல்டாவின் விவசாயி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னார்குடியில் உள்ள ஃபேண்டாஸ்டிக் தீம் பார்க்கு தான் ஃபேமிலியாக அழைச்சிட்டு வந்திருக்கோம். குழந்தைங்களுக்கு லீவ் விட்டதுலேருந்து சம்மருக்கு எங்கேயுமே அழைச்சிட்டு போகல. ஸோ ஸ்கூல் லீவ் முடியறதுக்குள்ளே அவங்கள அழைச்சிட்டு போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இன்றைக்கி மன்னார்குடி ஃபேண்டாஸ்டிக் தீம் பார்க்கு அழைச்சிட்டு வந்திருக்கோம். உள்ளே என்ட்ரானதுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெயிட்டிங் ஹால் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டோர் கேமுக்கு ஒரு தனி செக்டாராக தனி பில்டிங்கில் வச்சுருந்தாங்க. ஸோ நிறையா விதமான இன்டோர் கேம்ஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம உள்ளே வந்து இன்டோர் கேமுக்கு போகல. ஏன்னா குழந்தைகள் வந்து நீச்சல் பழகணும், நீச்சல் குளத்துக்கு அழைச்சிட்டு போங்க, வாட்டர் கேம்ஸ் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இன்டோர் கேமை சும்மா வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வெளியாகிட்டோம். உள்ளே என்ட்ரானதுமே பார்த்தீங்கன்னா தேவையான கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் வசதி போதுமான அளவாக இருந்துச்சு. நம்ம பைக்கை பார்க் பண்ணிட்டு உள்ளே என்ட்ராயிட்டோம். உள்ளே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா மன்னார்குடியை பற்றின ஒரு டிஜிட்டல் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா மன்னார்குடி பெரிய கோயில் மற்றும் வந்து மன்னார்குடி பெரிய கோயிலோட செங்கமலம் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்துச்சு. மன்னார்குடி செங்கமலத்தை வந்து யாராலையுமே மறக்க முடியாது. ஸோ இந்த இடத்த பார்த்தோன்னே என்னுடைய பெரிய பொண்ணுக்கு என்னை ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்கள ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு நம்ம உள்ளே என்ட்ராயிட்டோம். உள்ளே என்ட்ரானதுலேருந்து அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேருமே. நெக்ஸ்ட்டு நம்ம உள்ளே பார்த்தோம் அப்படின்னா, உள்ளே என்ட்ரானதுமே வந்து ட்ரெஸ் கோடுக்கு வந்து ஒரு சரியாக இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருந்தாங்க. லுங்கி, வேஷ்டி, பெல்ட்டு, ஜீன்ஸ் பேண்ட் இதுமாதிரி துப்பட்டா இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை ஃபுல்லாக நம்ம வாட்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து டிக்கெட் கவுண்டர் நோக்கி நம்ம கிளம்பிட்டோம். டிக்கெட் கவுண்டர் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 130 சென்டிமீட்டருக்கு மேலே, அதாவது அடல்ட்ஸ்னு சொல்கிற பெரியவங்களுக்கு வந்து ₹590, 85லேருந்து 130 சென்டிமீட்டருக்குள்ளே உள்ள சிறியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹450 இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு 1.5 வயசு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறதில்ல. ஸோ நமக்கு 3 பேருக்கு மட்டும் டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க. எனக்கும் என் பெரிய பொண்ணுக்கு என்னோடய ஒய்ஃபுக்கு மட்டும் சார்ஜ் பண்ணாங்க. உள்ளே என்ட்ரானோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வாட்டர் கேம்ஸ் நிறையா இருந்துச்சு. இந்த இடம் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மன்னார்குடி டு திருமக்கோட்டை போகிற ரோட்டில் இடையநத்தம் அப்படிங்கிற ஊரில் இது லொக்கேட் ஆகிருக்கு. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதிதாக போடப்பட்ட பைபாஸ் ரோட்டுக்கு மிக அருகில் இருக்குது. உள்ளே என்ட்ரானதுமே பார்த்தீங்கன்னா சுனாமி வேவ்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அது நம்ம போன டைமில் அது ஆன் பண்ணல. அது குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் ஆன் பண்ணுவாங்க. ஸோ உள்ளே என்ட்ரானோடனே அலாரம் அடிக்கும். ஸோ அப்போ தான் அதை ஆன் பண்ணுவாங்க. நிறையா வாட்டர் கேம்ஸ் நிறையா இருந்துச்சு. இங்கே என்ன நான் மைனஸாக பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்டர் கேம்ஸில் வந்து சிங்கிள் ரைடு கிடையாதுங்க, டபுள் ரைடு தான். மற்ற ஒண்டர்லா மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரைடு உண்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான வாட்டர் கேம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா டபுள் ரைடு மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி பலூனில் போகிறது பார்த்திங்கன்னா டபுள் ரைடு மட்டும்தான், சிங்கிள் ரைடு கிடையவே கிடையாது. சிங்கிள் ரைடுன்னு பார்த்திங்க அப்படின்னா நார்மல் வாட்டர் சைடில் மட்டும்தான் சிங்கிள் ரைடு வச்சுருக்காங்க. ஸோ அந்த பலூனில் போகிற ரைடு வந்து எதுவுமே வந்து சிங்கிள் கிடையாது, எல்லாமே டபுள். ஸோ அது ஒரு குறையாக பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம மத்தியானம் சாப்பாடு பார்த்திங்க அப்படின்னா தயிர் சாதமும் பிரியாணியும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் வாங்கியிருந்தோம். ஸோ ஒரு ₹390 இங்கே வந்து சார்ஜ் பண்ணாங்க. இதுக்கு போதுமான டைனிங் டேபிள் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அது ஒரு குறையாக நான் பார்க்குறேன்.